विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् गांभीर्यं परिकाकदं घनहृदि प्राकारबुद्ध्यद्गुणस्थो भक्ताबलं घनेन्द्रियतयोद्वाराणि देहे स्थितः विद्यावस्तु समृद्धिरत्यखिल सामग्री समेते सदा दुर्गादिप्रियदेव मामकमनो दुर्गे निवासं कुरु मागच्छत्वमितस्ततो गिरिशभो मयेव वासं कुरु स्वामिन्नादिगिरेत् किरातमामगमन कान्तारसीमान्तरे वर्तन्ते बहुशो मृगाः मदजुरः मात्सर्यमोहादयः तान् हत्वा मृगया विनोदरुचिता लाभञ्च सम्प्राप्स्यसि 42-43 ஸ்லோகங்கள். சிவானந்த லஹரி. ஆனந்தங்களுக்குள்ளேயே சிவானந்தம் ரெண்டாவது பதார்த்தம் தோணாதான் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், விஷய சம்பந்தம் இல்லாதான ஒரு ஆனந்தம், அபரிச்சனமான ஒரு ஆனந்தம். அந்த சிவானந்தத்தினுடைய ஒரு பெருக்கை லஹரியை தான் அனுபவித்துக் கொண்டு சொல்றார். அதுல முக்கியமாக பகவான துர்கப்பிரியான்னு, துர்கமா இருக்கிற இடத்துல ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப இஷ்டமா. பரமேஸ்வரனுக்கு கிரிஷான்னு பேர். மலையில இருக்கிறவர். ஏன் சுவாமி மலையில இருக்கார்? அது எல்லாரும் கஷ்டப்பட்டு வரணுங்கிறதுக்கா? அப்படி இல்ல, அவர் மேல இருந்தாரு. ஏன்னா எல்லாரையும் அவர் பார்க்கலாம். கீழே இருந்தா முன்னால இருக்கிறவர் தான் அவர் பார்வை விழும், பின்னால காலத்து பார்வை விழாதோ எனக்கூடியதான எண்ணத்துல மேல் லெவல்ல இருக்கார. எல்லோரையும் நான் பார்க்கணும், என்னுடைய கருணாகடாட்சத்தினால எல்லோரையும் கடத்தேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரிஷா கிரிஷான் சொல்றது ருத்ரமானது. அதே விதமாக அந்த பரமேஸ்வரன் துர்காதிப்ரியா ஒரு போர்ட்டல் இருக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆசை. ஒரு கோட்டைன்னா கோட்டைக்கு அகழி இருக்கணும், பெரிய மதுகு சவுறு இருக்கணும், உள்ள வாசல்கள்லாம் இருக்கணும், அதுக்குள்ள பட்டாள் இருக்கணும். எப்படிப்பட்டதான பட்டாள் இருக்கணும்? நம்பிக்கையோடு இருக்கக்கூடியதான பட்டாள் இருக்கணும். அதுக்கும் உள்ள என்ன இருக்கணும்? நிறைய சாமகிரி இருக்கணும். இவைகள்லாம் இருக்கணுமே. அவைகள் இருந்தா தானே கோட்டைன்னு பேரு. அதே போல உங்ககிட்ட இருக்கா? இருக்கப்பா. என் மனசுலயும் அந்த கோட்டை இருக்கு. கோட்டைக்கு வேண்டியதான எல்லா ஊரும் இங்க மனசுக்குள்ள இருக்கு. என்ன இருக்கு? காம்பீரியம் பரிகா கதம் பரம். இந்த காம்பீரியம், இந்த பரிக்கான அகழ் எப்படி இருக்கணும்? ஆழமா இருக்கணும். அழியில விழுந்தமா அவளை சீக்கிரமா எழுந்துக்க முடியாது. சாதாரணமாக எப்படி இருக்கணும்? 10 அடியாவதும் ஆழம் இருக்கணுமா அழியில. அதுக்கெல்லாம் எவ்வளவு ஆழி இருக்கணும், எவ்வளவு வெடுத்து இருக்கணும், அவ எல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. ஏன்னா மனுஷன் அதை தாண்ட முடியாம அளவுக்கு இருக்கணும். நடுவுல விழுந்தானே ஆனால் அங்க நிறைய பிராணிகள்லாம் முதலைகள்லாம் இருக்கணும். ஏன்னா அந்த தப்பி சொல்லு போக முடியாது. அப்படி அகழ் இருக்கணும். அதுக்கு மேல பரிகாபதம் கணசதி பிராகாரவத்குணா. அதுக்கு மேல பிராகாரம். அந்த பிராகாரம் எப்படி இருக்கணும்னு அதை ஏற முடியாதா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஏதோ மிஷின் எல்லாம் வச்சுட்டு இருப்பான். பழைய நாள் என்ன உடும்பு கையில வச்சுட்டு வருவா. அதை தூக்கி வீசி போட்டேன்னா அது அப்படியே பிடிச்சுக்கும். அந்த நூலை வச்சுன்னு அப்படியே கயிறு வச்சுன்னு மேல போயிடுவா. ஆனா அதுக்கும் முடியாத அளவுக்கு இருக்கணும். மனுஷாலால ஏற முடியாத அளவுக்கு அங்க அந்த மது செவரு இருக்கணும். அதுக்கு மேல அதுக்குள்ள என்ன ஜனங்கள்லாம் இருக்கணும். எப்படி சைன்யம் இருக்கணும். அதுபடி சோமஸ்தாப்தபலம் குணஸ்தோமஸ்தாப்தபலம், சரியான குணங்கள் அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கணும்? வினயம் இருக்கணும், அகங்காரம் இல்லாம இருக்கணும். அதே போல மனசுக்கு சாந்தி இருக்கணும். எப்படி இருந்தாலும் பகவானை நம்பிட்டு இருக்கணும்னு இருக்கணும். ஒரு உற்சாகம் மனுஷனுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். புரியலையே அப்படி இருக்கேனே கவலைப்பட்டு நிச்சயமா புரியும். பகவான் என்னை காப்பாற்றுவார் எனக்குடைய நான் நம்பி இருக்கணும். சிவனடியார்கள் சொன்ன வார்த்தையை நம்பணும். இப்படி இருந்த குணங்கள்லாம் இருக்குமே. ஏன்னா அந்த குணங்கள்லாம் ஒரு சைன்யம் மாதிரி மனுஷன்.
அது சரியான சைன்யம் சார். அதை தாண்டி சத்ருக்கள் வர முடியாது. சத்ருக்கள் யாரு? காமக்ரோதாதிகள், ஆசை, விருப்பு, வெறுப்பு, இப்படிப்பட்டதான சத்ருகள் மனசுக்குள்ள போக விடாம பண்றதுக்காக இந்த குணங்கள் அமானித்தம், அசம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ராஜ்யம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரக அப்படின்னு பகவத்கீதையில விசேஷமாக 20 ஆத்ம குணங்களை சொல்லியிருக்க. அத்தனை குணங்களும் என் மனசுக்குள்ள இருக்க சுவாமின்னு ஆப்தபலம் கனேந்திரிய துவாரா நிதேஹிதா. அதுபோல இந்திரியங்களுடைய கூட்டம், புலங்களுடைய கூட்டம், இவைகள் இருக்கு. துவாராணி தேஹிதா. ஒரு கோட்டைன்னு கோட்டையில வாசல் இருக்கணுமோ இல்லையா? அதே போல நமக்கும் இந்த மனசுக்கும் வாசல்கள் இருக்கு. வாசல் வழியா உள்ள போடுறதுக்கு கண்டு, காது, மூக்கு, நாக்கு முதலிய வாசல்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வித்யா வஸ்து சமிருத்தி. வஸ்து சமிருத்தி. கோட்டைக்குள்ள சுற்றுலும் ஜனங்கள் சத்ருக்கள் ஆக்கிரமித்த போதிலும் கோட்டைக்குள்ள இருக்கிறவ கொஞ்ச நாளைக்கு சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு வேண்டியதான ஒரு 2 மாசத்துக்கோ 3 மாசத்துக்கோ வேண்டியதான சமிருத்தி பொருள்கள்லாம் இங்க இருக்கணும். அதே மாதிரி இங்க இருக்குன்னு நம்ம கிட்ட இருக்குன்னு வித்யா. இந்த மனசுக்கு ரொம்ப நாளா வேதாந்தத்தை கொடுத்து இருக்கேன். புரியறதோ புரியலையோ கேட்டு இருக்கேன். அந்த மனசு வேதாந்தத்தை கேட்க கேட்க மனசு என்ன ஆகுதுன்னு சாந்தி அடையும். வாழ்க்கையில கட்டம் வந்தாலும் கட்டம் ஒரு நாளைக்கு போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இதுல இந்த சாஸ்திரம் கொடுக்கும். கர்மா மேலையும் கீழையும் இருக்க, நல்ல கர்மா கெட்ட கர்மா மாறி மாறித்தான் வரும். இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு போகும். நம்ம சௌக்கியமா இருப்போம். பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வரும் எனக்கூடியதான உறுதி இவனுக்கு வேணும். கட்டங்கள் வராத வியக்தி உலகத்துல கிடையவே கிடையாது. எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு யாருமே சொல்ல முடியாத கட்டத்தை இருந்தாலும் அந்த சமயத்துக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி அதுக்கு தகுந்தா போல நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கும். அந்த மனசுக்கு ஒரு தைரியம், டைரக்ஷன் காட்டி கொடுக்கறது இந்த வித்யா. வித்யா வஸ்து சமிருத்தி அகில சாமகிரி சமேதே. இப்படி எல்லா விதமான சாமகிரியும் இருக்கக்கூடியதான் என் மனசுல. துர்கா அதிப்பிரியா. துர்கத்துல ரொம்ப பிரீத்தி இருக்கு இல்ல? துர்கா அதிப்பிரியா. துர்கா மாதாவிட்ட அம்பாள்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கு. நீங்க வாங்க என் மனசுக்குள்ள இருங்க அப்படின்னு மனோ துர்கே நிவாசம் குரு அப்படின்னு மனசு என்ன கொடுக்குதான கோட்டைக்குள்ள தாங்கள் இருங்கோன்னு பிரார்த்தனை பண்ணியதான ஸ்லோகம் நேற்று பார்த்தோம். இந்த வித்யாங்கிறது பராவித்யா, பரா அபரான்னு 2 வித்யா இருக்கு. அதுல பராவித்யா வேதாந்த வித்யா அதுன்னு நேற்று பார்த்தோம். அதுக்கு மேல ஸ்லோகம் மகத்வத்வமிதோ கிரிஷபோ மயேவ வாசம் குரு. ஹே பரமேஸ்வர, நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், என் மனசுலயே இருக்கும். மயேவ வாசம் குரு, என்ன இடத்துலயே வாசம் குரு, வாசம் பண்ணுங்க. ஏன் அப்படியா? நீங்க ஆதிக்கிராதன் முதல்ல வேட விஷம் போட்டவர் இவர் தான். வேடன்னு சொல்றீங்கள, அந்த வேடனா இருக்கிறவர் யாரு? இங்க பரமேஸ்வரன் தான். அவர் அந்த அர்ஜுனனை டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தார். அர்ஜுனன் என்ன பண்ணின? பாசுபதாஸ்திரத்துக்காக தபஸ் பண்ணினார். பாசுபதாஸ்திரம் பாருபல் அஸ்திரம். அந்த பாசுபதாஸ்திரத்துக்காக ஓம் ஸ்லீம் பசு அப்படின்னு வரும் அந்த மந்திரம். அந்த பாசுபதாஸ்திரத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக பரமேஸ்வரனுக்கு தபஸ் பண்றார். 1 வருஷ காலம் தபஸ் பண்ணார். தீர்த்தம் ஒன்னும் சாப்பிடல. அப்படி தபஸ் ஏதோ இலைகள் அது இது சாப்பிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பரமேஸ்வரன் பாக்கிறார். இவர் தபஸ் தான் பண்ணிட்டு இருக்கார். அகங்காரத்தை தாண்டினாரோ அது ரெஸ்ட் பண்ணும். ஏன்னா சிவானுகிரகம் வேணாம்னா மனுஷனுக்கு என்ன அகங்காரம் இருக்கக்கூடாது. நான் எனக்கு கொடுக்குதான என்ன போகணும், எல்லாம் பகவானுடைய செயல் எனக்கு கொடுக்குதான நம்பிக்கை மனுஷனுக்கு வரணும். அந்த பகவான் எப்படி பண்ணினாலும் நான் உங்களுக்கு தாசனா இருப்பேன் எனக்கு கொடுக்குதான எண்ணம் இவனுக்கு வரணும். அது வந்திருக்கான்னு பாக்கிறதுக்காக என்ன பண்ணினார்? ஒரு பன்னியை வரவழைச்சார் அந்த பக்கமா. அந்த பனியை இவர் அர்ஜுன மோட்டரா மாதிரி பண்ணினார். அர்ஜுனன் என்ன பண்ணினான்? கையில காண்டீவம் இருக்கு. நான் இந்த பனியை கொல்லுவேங்கிற அபிப்பிராயத்துல இந்த காண்டீவத்தினால வில்ல போட்டார், அம்ப போட்டார். இவர் அம்பு போடுறதுக்கும் பரமேஸ்வரன் இன்னொரு அம்பு போடுறதுக்கும் சரியா இருந்தது. அர்ஜுனனுடைய அம்பு தான் முன்னாள் தச்சது. இருந்தாலும் பரமேஸ்வரனுடைய அம்பு அதே சமயத்துல தச்சது. தச்சதுமே என்னாச்சு? பண்ணி பிராண்ட விட்டு எடுத்து பரமேஸ்வரன் பண்ணினா தெரியுமா? நான் அங்கிருந்து வேடன் வரார். வேடன் என்ன பண்ணினார்? இந்த பண்ணி எனதுன்னு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சார். அர்ஜுனன் சொன்னார், எடுத்துட்டு போனா போக வேண்டியது தானே. இவரோ தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு பண்ணியோட என்ன வேலை? நம்ம வாழ்க்கையிலும் நம்ம பார்ப்போம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு சண்டை வரும். நமக்கு அது தேவை இல்லையே. ஆனாலும் ஒரு அகங்காரம், நான் அடிச்சேன் அது எனது. இப்ப எனதுங்கிறது உலகத்துல எங்க இருக்கு? எல்லாம் பரமேஸ்வரன் பகவான் பண்ணினா தானே. ஆனா என்னன்னா அவர் பரமேஸ்வரன் தெரிஞ்சுக்கல. இவர் என்ன பண்ணினார்? அந்த பண்ணியை நான் தான் முதல்ல பானம் போட்டேன், என் பானம் தான் தைச்சிருக்கா, அயல் அது இறக்கு சேரணும். அவர் கேட்டார்,
தபஸ் பண்ணக்கூடிய நீங்க பண்ணியோட என்ன பண்ண போறேன்? அது உமக்கு வேண்டாங்க. இப்ப பாருங்க, ஒரு கோபம்னு வந்துருக்க அந்த மனுஷனுக்கு எப்படியாவது குருநதி வாச்சா வாச்சம் வித்யதே, எது பேசணும் எது பேசப்படாதுங்கிற ஒரு நிலை போயிடும் கோபம் வரப்ப. ஆகையால் தான் கோபத்துக்கு வசமாகக்கூடாது. கோபம் மனுஷனுக்கு வந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் பேசாம இருக்காங்க. ஒருத்தர் ஓங்கார ஜபம் பண்ணுங்க, கோபம் வரப்ப ஓங்காரம் அவங்க மனசுக்கு வரும். வந்தா நீங்க கோபமே வந்து இருக்காதே, 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுன்னா அப்ப 1 வராதுன்னு எதிரால வைக்கிறது ஞாபகம் வரும். அதுக்குதான் கோபம்னு. கோபமானது வரப்ப கங்கா பிரவாகம் மாதிரி வந்து அடிச்சு தள்ளிட்டு போகும். ஆனா என்ன இதுக்கு மேல ஒண்ணு ஞாபகம் வச்சுன்னா வர வச்சு சிவா அனுக்கிரகம் எனக்கு வேணும் அப்படி மனசுல நினைச்சுட்டே இருந்தேன்னா இந்த கோபம் வர்ற சமயத்துல 1-2 தரம் போனாலும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அபியாசேனச்ச கௌசேய வைராக்கியேனச்ச கிருஹ்யதே, அபியாசத்தினாலதான் இதை அடைக்க முடியும். அர்ஜுன் என்ன பண்ணினா எனதுன்னா பகவான் சொன்னார், இப்பதான் சரியான சந்தர்ப்பம் எனதுன்ட்டார். ஏன்டா நான் போட்ட பணம் தான் முதல்ல அடிச்சதுன்னு. இப்ப யார் சார் ப்ரூவ் பண்றது? 2 பேரு தான் பார்த்தா, இவர் நானுங்கிறார் அவர் நானுங்கிறார், நயம்பானம் தான் தச்சதுங்கிறார். 2 பேருக்கு சண்டை முத்தி. தபசு கிருஷ்ணார்ப்பணம். காயத்ரி ஜபத்துக்கு உட்கார்ந்தான், எவ்வளவு நேரம் 1000 பண்ணணும்னு உட்கார்ந்தான். 4 பண்றதுக்குள்ளே பேசி வந்து உட்கார்ந்துட்டான் மடியில. மடி போச்சுன்னா மடியில உட்கார்ந்துட்டான், மடி போய். இப்ப என்ன ஆச்சு? சரி கொஞ்ச நேரம் ஆரம்பம் ஜெபம்னா பேச்சியோட விளையாடினான். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு ஜெபம் நாளைக்குட்டான். பதிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் தான் அப்ப விவகாரம் என்ன, நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் ஏற்பட்டாலும் எடுத்துட்டாலும் இந்த நல்ல காரியமானது மனுஷனுக்கு இடையூறு பண்றதுக்கு நிறைய. கோபம் வந்தது, தபசு போச்சு. என்ன பண்ணினா நீரா நானா பாப்போம்னா 2 பேரும் இதா ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் கையில பானத்தை வில்லும் பானமும் எடுத்து, ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா இந்த அர்ஜுனனுக்கு வில் விஜயில ரொம்ப ஆசை. வில்லுன்னா பிராணம். ஆகையால் என்ன பண்றதுன்னு அவருக்கு வேற உள்ளூர் அபிப்பிராயம் இருக்கு, இந்த வில் விஜயில நாம பிராக்டிஸ் பண்ண போல வேற யாரும் பண்ணல. முதல்ல இருந்து ஒரு கர்வம் இருக்கட்டும், நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இப்ப யார் எந்த துறையில வசதியாக அது முயற்சி பண்ணியிருக்காளோ அவ வசத்தின்னு சொல்றதுல எதுவும் இல்லை. ஆனா அந்த வியக்திக்கு கர்வம் இருக்கப்படாது, அவ்வளவுதான். அவர் நல்லா முயற்சி பண்ணியிருக்கார். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கார்? அங்க இருக்கக்கூடியதான 100 கௌரவாள் என்ன, இங்க இருக்கக்கூடியதான மீதி 4 பாண்டவாள் என்ன, இவாளால யாரையும் பண்ண முடியாத அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கார். பரசுராமனிட்ட வாசதான கர்ணனோட இவர் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கார். இவருக்கு சமானமா அர்ஜுனுக்கு சமானமா இருந்தவர் ஏகலவியன் ஒருத்தர் தான். அவர் எப்படி பண்ணினார் தெரியுமா? நான் துரோணாச்சாரிய சிலையை வச்சு குரு பக்தியினால் அடைஞ்சார். எது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணமோ அது குரு பக்தியினால அடையலாம்னு அவர் அடைஞ்சார். கடைசியில என்னாச்சு? அவர் கை விரலை வெட்டி இவர் கொடுத்துட்டாரு. என்னாச்சுன்னு அப்படி பண்ணப்படாது. அதுக்கப்புறம் அவர் காலாலேயே அம்ப விட்டார். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அப்படி லோகத்துல அந்த அளவுக்கு ஒரு வில்வித்தையில ஒரு சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிந்ததான அர்ஜுனன். சோ இவருக்கு இதுல ரொம்ப பற்றுதல் இருக்கு. பற்றுதல் எங்க இருக்கோ அங்கே அதை தொட்டா கோபம் வரும் அப்படின்னு அபிப்பிராயம் தெரிஞ்சுட்டா 2 பேருக்கு என்னாச்சு? சண்டை ஆரம்பிச்சிடும். எவ்வளவு நேரம் சண்டை நடக்கிறது? நிறைய நேரம், 10-15 நாளா சண்டை நடக்கிறது. விடல 2 பேரும் உண்டாச்சு என்னதாச்சும் ஆரம்பிச்சுட்டார். கடைசியில பண்ணி வந்து போட்டு வாரம். அதை பத்தி யாரும் கவனிக்கல. கடைசியில என்னடா ஆச்சுன்னு அர்ஜுனன் கீழே விழுந்தார். விழும் பொழுது மயக்கமா விழும் பொழுது பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? ஆஹாஹா, நான் இவரை பரீட்சை பண்றதுக்கு வந்ததானே தவிர இவருக்கு பிராணன் போக்குறதுக்காக வரல அப்படின்னு கிட்ட வந்து தொடராராம். தொடும் பொழுது அவருக்கு மறுபடியும் அந்த சேத்தனம் வந்தது. எதிர்க்க பார்த்தா பார்வதி பரமேஸ்வரால் நிக்கிறார். அப்ப நமஸ்காரம் பண்ணி, இப்படி ஆச்சேனர், உங்களோட சண்டை போட்டேன்னா யார நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்னு, யாருடைய தரிசனம் வேணும்னு நினைக்கிறேன்னு, அப்படிப்பட்டதான் நான் உங்களோட சண்டை போட வேண்டியதான பரிஸ்திதி வந்தாச்ச. எனக்கு இந்த அகங்காரம் போகணும். இப்ப வந்து என்ன வேணுமோன்னு கேட்கல. அவர் பார்த்தார், உனக்கு அகங்காரமும் போட்டோம், நீ முதல்ல சங்கல்பம் பண்ணின என்ன பாகவதாசனம் வேணும்னு, அதையும் கொடுக்கிறேன். இப்படி அந்த காட்டுக்குள்ள இருந்ததான் அந்த பரமேஸ்வரன் இவருக்கு சகாயம் பண்ணினார். பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார். அதை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாருன்னு வச்சுங்களேன். யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சார் அர்ஜுனன். ஆனா இந்த பாசுபதாஸ்திரம் வாங்கறதுக்காக எந்த காட்டுல தபஸ் பண்ணினாரோ அந்த காட்டுல தானே பரமேஸ்வரன் காட்சியை கொடுத்தார். ஆகையால் பரமேஸ்வரனுக்கு என்ன ஆச்சுன்னு, அவர் காற்றிலேயே இருக்கிறவர். நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாமதே நம. நமஸ்தே அஸ்து தன்வனே, கையில வில்லு வச்சுட்டு இருக்காரு, அம்பு வச்சுட்டு இருக்கல. வனா நாம் பதையே நமஹா. நீங்க யாரு? வனா நாம் பதைய, காட்டுகளுக்கெல்லாம் அதிபதி அவர். காட்டுலயே அவருக்கு இருப்பாராம். அவருக்கு நமோ முருக யுக்யா.
அவர் பண்ண மிருகயுபிய சண்டை போடுறவள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்டதான அந்த வேதங்கள்ல எந்த பரமேஸ்வரனை வனானாம் பார்த்தீங்கன்னு சொல்றதோ அந்த பரமேஸ்வரனை சொல்றாரு. நீங்க காட்டுல வாசம் பண்றேன்னு சொல்றேல, என் மனசும் காடு மாதிரி தான் இருக்கு, ஆயல் இங்க வாசம் பண்ணணும். இப்ப மனசை எப்படி சொன்னார்? முன்னார் ஒரு கோட்டையா சொன்னார், இப்ப மனச காடுங்கிறார். என்ன சுவாமி காடுன்னா என்ன? வனானாம் சமூகது விருட்சாணாம் சமூக வனம், மரங்கள்லாம் நிறைய இருக்கணும். காடுன்னா என்ன? மரங்கள் இருக்கணும். அந்த மரங்களுக்குள்ள குரூர மிருகங்கள்லாம் இருக்கணும். குரூர மிருகங்கள் எத்தனையோ இருக்கு, ஆனா எல்லாத்தையும் சிறுதை இருக்கு, புலி இருக்கு, ஆனா எல்லாத்த விட சக்தியான மிருகம் இது அந்த சிம்மமானது. என்னன்னா அதுக்கு தனியான ஒரு வழக்கம். சிறுத்தை மனுஷனை பார்த்தா அடிச்சு விடும், அதுக்கு பயம். ஆனா சிம்மம் அடிக்காது. அதுக்கு எப்ப பசிக்குமோ அப்பதான் வரும். அது வரைக்கும் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் உண்டு, யாரும் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு தைரியம். அதனால பார்த்து அப்படியே கண்ணை பார்த்து மறுபடியும் கண்ணை போட்டுட்டு இருக்கோம். அந்த சிம்மத்தினுடைய சுபாவம். ஆனா எப்ப பசிக்கிறதோ அப்ப எழுந்துக்கும். எழுந்து போய் என்னென்ன எந்த மிருகத்தை பார்க்கமோ அந்த மிருகத்தை கொல்லும். தனக்கு வேண்டிய சாப்பிட்டு விட்டு வந்துடும். மறுபடியும் நாளைக்கு அதை சாப்பிடாது. அது நம்மளை விட தேவையில்லைன்னு நம்ம 10 நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அகோரமா அது சாப்பிடப்படாது. நேற்று சமைச்சது இன்னைக்கு சாப்பிடப்படாதுன்னு சொல்றோம். அது பரியுஷிதம்னு பேர். வேணா தப்பு ஒண்ணும் இல்ல, தமோ குணம் ஜாஸ்தியாகும். பழச சாப்பிட சாப்பிட தமோ குணம் ஜாஸ்தியாகும். ஆகையால் பரியுஷித சாப்பிடப்படாது மனுஷால சொல்லியிருக்கான். சிம்மம் என்ன பண்ணோம்னு, ஒரு தடவை அந்த சாப்பிட்டதுன்னா இன்னொரு வேலைக்கு அதை சாப்பிட்டாது. அது நீதி மிருகங்கள் தான் சாப்பிடுது. அது போய் ஆனந்தமாக அது உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கு அந்த சிம்மம். அதே மாதிரி நீங்க என் காட்டுக்குள்ள இருங்க, நிறைய மிருகங்கள்லாம் இருக்கு. என்னென்ன மிருகங்கள் தெரியுமோன்னா, யானை, ஒட்டகம், இதே போல சாதாரண மிருகங்கள்லாம் குரூர மிருகங்கள், பாம்பு, தேடு, என்னென்னமோ இருக்கு. அதே போலயே என் மனசுல காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, லோபம் இருக்கு, மோகம் இருக்கு, இன்னொருத்தர் சௌக்கியமா இருக்கப்படாதுங்கிற எண்ணம் இருக்கு, வைத்தறிதல் இருக்கு. எத்தனை இருக்கு தெரியுமோ? அது இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. காட்டுக்குள்ள என்ன மிருகம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதோ அதே போலயே மிருகங்கள் என்ன இருக்குன்னு தெரியாது. ஒண்ணுமே இல்லாமலே இன்னொருத்தரை இம்சை பண்றதுன்னு ஒரு எண்ணம். ஒருவர் போயிட்டே இருக்கார், குழந்தை இருக்கார், முதுகுல அடி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கார். என்னடா தமாஷுக்கு அடிச்சது இவர் அப்படி வெறுமனை கிள்ளிட்டு போவா அந்த குழந்தைய. அது பாட்டுக்கு ஏதோ தமாஷா விளையாண்டு இருக்கு, அது கேட்டு போவா. இப்படி குணங்கள்லாம் ரொம்ப பேருக்கு இருக்க சுவாமி. அதே போலயே இந்த மனசுல எத்தனையோ கெட்ட குணங்கள் இருக்க, மிருகங்கள் இருக்கா போல, கொடூரமான மிருகங்கள் இருக்கா போல எத்தனையோ இருக்கு. ஆகையால் இவைகள்லாம் இங்க இருக்கிறதுனால இதுவும் ஒரு காடு தானே, உங்களுக்கோ காடுன்னா ரொம்ப இஷ்டமாச்ச, ஆகையால் இந்த காட்டுக்குள்ள இருங்களேன்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படி மகச்சத்வம் இதோ கிரிதபோ, ஹே கிரிதா, மலையில இருக்கிறவரையேன்னு சொன்னார். மலையிலையும் காடு இருக்கும். மலையில மனுஷால ரொம்ப பேர் இருக்க மாட்டான், சில பேர் தான் இருப்பா. விவகாரம் என்ன, காடு விருட்சங்கள் தான் நிறைய இருக்கும். அப்படி மகச்சகிரஸ்வமிதோ மையேவ வாசம் குரு, அவரை பிரார்த்தனை பண்றாரு, எனக்குள்ளேயே இருங்கப்பா, ஏ பரமேஸ்வரா எங்கேயே இருங்க. ஏன் சுவாமின் ஆதிக்கிறாதா, ஏன் என்ன காட்டுல இருக்க சொல்ற, ஏன் ஒரு பங்களா வாங்கி கொடுக்கப்படாதா, எனக்கு நல்ல ஏசி போட்டு கொடுக்கப்படாதா, நான் இங்க இருக்க மாட்டேனா? இல்ல சுவாமி, நீங்க ஆதிக்கிறாதர், நீங்க வேடனா வேஷம் போட்டிருக்கல, வேடன் எங்க இருப்பார்? பெரிய பங்களா கொடுத்து வேடன் வாங்கி கொடுத்து அது வெளியில தான் உட்கார்வார். அவருடைய வழக்கம் அப்படி. ஆதி கிராதா, நீங்க முதல்ல கிராத்தனை வந்திருக்குது. ஏன்னா மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுறதுதான் உங்களுடைய சுபாவம். ஆகையால் நீங்களும் கிராத்தரா வேஷம் போட்டிருக்க. ஆகையால் நீங்க இங்க வாங்கோ. மாதி கிரீட கிராதா மாமகமன காத்தாரதி மந்தரே, என்னுடைய மனசு எனக்குடைய காடு இருக்க, இதுக்குள்ள வாங்க. ஏன்னா என் மனசு காடு மாதிரி அடர்த்தியா இருக்கு. காட்டுக்குள்ள போனீங்கன்னா உள்ள போனீங்கன்னா எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாது. முதல்ல காட்டுக்குள்ள போயிட்டுன்னா அது என்ன, அந்த மரங்களுக்குள்ள எந்த திக்கு தெரியாதுன்னு, எந்த பக்கம் போனா திரும்பி வெளியில வருவோம்னு தெரியாது. ஒவ்வொரு சமயத்துல காட்டுல தீ பிடிச்சுக்கும். தீ பிடிச்சுட்டு அந்த பிராணிகள் எல்லாம் கஷ்டப்படும், எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாதுன்னு. ஏன்னா காட்டுக்குள்ள போறோமா வெளியில போறோமா? காட்டுல தீ பிடிச்சுட்டேன்னா காடு வந்து முழுக்க அழிகிற வரையும் தீ இருந்துட்டே இருக்கும். யார் ஃபயர் இன்ஜின் போடுறாங்க? எவ்வளவு ஜலத்தை விட்டா காட்டாத்தைய அணைக்க முடியாது. பிராணிகள்லாம் அல்லாடும், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும், எங்கே போகணும் தெரியல, தெரியாம. அதே போலயே இந்த காடுகள் அடர்த்தியா இருக்க, மரங்கள் இருக்க, மரங்களுக்குள்ள கொடிகள் மாட்டின்னு இருக்கு. இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு நடுவுல போயிட்டு இருக்கு. எப்படி ஓடுவீங்க நீங்க?
அப்படின்னா என் மனசுல எண்ணங்கள் இருக்கு. ஒரு எண்ணமா, ரெண்டு எண்ணமா, ஏதாவது ஒண்ணு நினைக்கிற காலத்துல இன்னொன்னு பேரு பகவத்கீதை பாராயணம் இருக்கான். இந்து பேப்பர்ல என்னமோ நியூஸ் நேற்று பாதி விட்டோம், இது படிக்கலையே. அது என்ன சார் பகவத்கீதை படிக்கிறப்ப அது என்ன போட்டு வேற யாரோ ஞாபகம் வருது. ஒரு 10 நாளுக்கு முன்னால டெலிபோன் பண்றேன், நான் பண்றேன்னு சொன்னேன், விட்டேனே. என்ன எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா? விவகாரம் முழுக்க இந்த ஊர்ல இருக்கான், அமெரிக்கால இவன் பேரன் எப்படி இருக்கான்னு நினைக்கிறான். அவன் பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கான். ஏன்னா இவன் விடலையே. இவனுடைய மனசு இங்கன்னு அலைஞ்சுட்டு இருக்க. அலையலைன்னா தான் கஷ்டம்னு. எல்லோருக்கும் அலையலன்னு அது எப்படி சார் அவருக்கு அப்படி போய் எல்லாருக்கும் இது சுபாவம். நிஜமாக நம்ம மனசை அலையிறதுன்னு எப்ப தெரியும்? பகவானுக்கு முன்னால கண்ணை மூண்டு மனசை நிறுத்தணும், ட்ரை பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். மீதி சமயத்துல தெரியல. அது பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கிறது நீங்க அதையும் நோட் பண்ணல. சுத்திட்டே இருக்கிறவன் ட்ரெயின்ல போயிட்டே இருக்க, நம்ம போறோம் தெரியறது, ஆனந்தமா கண்ணை மூண்டு தூங்குறாரு சார். ஏதோ ஆத்துல தூங்குற போல பெட்டில தூங்குற போல தூங்கிட்டு இருக்கான். ஆனா விவகாரம் என்ன, வேகமா போறதே அவருக்கு தெரியல, கவனிக்கவே இல்லை. ஆனால் வெளியில வந்து ஜன்னல்ல பார்த்தா வேகமா தெரியறது இல்லையா? அதே மாதிரிதான் கண்ணை மூடிண்டு நம்ம மனசை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் உங்க மனசை எங்கெங்க ஓடுறது, எப்படி ஓடுறது, அதை நிறுத்த முடியல. அதே போலதானே இந்த காடுக்குள்ள இத்தனை மரங்கள் எப்படி இருக்கோ, இந்த மனசுங்கிற காடுல அத்தனை எண்ணங்கள் இருக்கு. சின்ன எண்ணங்கள், பெரிய எண்ணங்கள், வேண்டிய எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள், இன்னத்துல சகாயம் பண்ணுங்கிற இன்னத்துல அழிக்கிற எண்ணங்கள். அவனை விட்டேனே பாரு, அவன் மேல 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 போயிட்டே இருக்கான் சார் எண்ணங்கள். எத்தனை எண்ணங்கள் மனசுல இருக்கு. காந்தாரசி மந்தரே வர்த்தந்தே பகுசோ முருகா. ஏ பரமேஸ்வர வர்த்தந்தே பகுசோ முருகா. 1 2 மிருகங்கள் இல்ல. காட்டுல எத்தனை மிருகம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. எத்தனையோ மிருகங்கள் எந்த மூலையில இருக்குன்னு தெரியாது. அந்த மிருகங்கள்லாம் பார்த்தே இருக்க மாட்டேன். நீங்க அங்க இருக்கக்கூடிய காட்டு எருமை இருக்க, நீங்க பாக்குற எருமை விட 3 மடங்கு இருக்கும். என்ன சார் அப்படிங்க? அது ஒண்ணும் பண்ணாத எருமை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா விவகாரம் என்ன, உங்களுக்கு அதை கண்டா பயமா இருக்கு. சாதாரணமா தான் ஒரு மிருகம்னு பார்ப்பேன், அது என்ன பண்ணணும் தெரியாது. இந்த ஊர்ல நம்ம பாக்குற குரங்கு வேற, காட்டுல இருக்கிற குரங்கு வேற. அது பிடிச்சி பிராண்ட் ஆரம்பிச்சோன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ராமாயணத்துல அப்படித்தானே ராட்சசாலாம் வந்திருக்க, எங்ககிட்ட பலம் இருக்கு, சக்தி இருக்கு, ஆயுதங்கள் இருக்குன்னு பார்த்தா இந்த குரங்கள்லாம் மூளைக்கு வந்துடுது. இதோட என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. முதுகுல போய் பிராண்டது, கீறுறது, கண்ணை பிடிச்சி இழுக்கிறது. என்ன பண்ணுவான்? இந்த பானத்தை போட முடியும், அதுக்கு மேல பார்த்தா மேல ஏறுறது. அக்ஷயகுமார் என்ன பண்ணாரு, அந்த மாதிரி 2 காலையும் பிடிச்சி துணி துவைக்கிற போல துவைச்சு விட்டாரு. இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பாள சார். விவகாரம் முழுக்க ஒண்ணும் நடக்காது இந்த குரங்கு கிட்ட. அப்படி அதே மாதிரிதான் என் மனசுல எத்தனை குரங்கு இருக்கும். யார வேண்டா பார்த்தா நம்ம அழகா இருக்கா போல இருக்கும், பார்த்தா நீட்டா இருக்கா சார், சுத்தமா இருக்கா சார். உள்ளூர பார்த்தா தானே தெரியும். அவாவாளுக்கு அவாவா பார்க்கணும். உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் பார்க்க வேண்டாம், நம்ம மனசுல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டா போதும். எத்தனை எண்ணங்கள் இருக்கு, எத்தனை மிருகங்கள் இருக்கு, எத்தனை கொடூரமான எண்ணங்கள் எத்தனை இருக்கு. இன்னொருத்தர ஹிம்சப்படுத்தணுங்கிற எண்ணங்கள் அப்பப்ப வந்து போறதுன்னு. ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் போட்டா பரவாயில்ல, அப்பப்ப வர்றது பாருங்க. அகல் வர்த்தந்தே பௌசோ மிருகாஹ மதஜுஷா. ஒவ்வொரு மிருகமும் எப்படின்னு கொழுத்து இருக்கு. மதஜுஷா. ஒவ்வொரு மிருகத்துக்கும் அதுக்கு வேற வேலை ஒண்ணும் இல்லை சார். காட்டில் இருக்கிற மிருகங்கள் என்ன பண்றது? சாப்பிட வேண்டியது, சுத்த வேண்டியது, அதான் அதுக்கு வேலை. இந்த கிளாஸுக்கு வரணும், அங்கே போகணும், ஏதாவது ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது முழுக்க. அப்படி மதஜுஷா. என்ன சுவாமி அந்த மிருகங்கள்? என்ன அப்படி மிருகங்கள் இருக்கு? மத்சர்யமோ அதய. ஆசை, விருப்பு, வெறுப்பு, கோபம், வயத்தறிச்சல், அவன் முன்னுக்கு வந்து விடுறானேங்கிற ஒரு எண்ணம். மத்சர்ய மோக அதய. இதுக்கு மேல மோகம், ஆசை. அது எப்படின்னு அந்த பொருள் அடைஞ்சுத்தான் ஆகணும் என கொடுக்கதான பிடிவாதம். எத்தனை இருக்கு இந்த மோகங்கள்ல? மத்சர்ய மோக அதய தான் ஹத்வா. என்ன பண்ணணும் நீங்க? என்ன போய் உங்க மனசுக்குள்ள வரும்னு சொல்றேன் பரமேஸ்வரன் வாங்கன்னு கூப்பிடுறேன்ப்பா. நான் வந்து என்ன பண்ண போறேன் உங்க மனசுல? இல்ல, நீங்களே மிருகயா வினோத ரசிகா. நீங்க வேட்டையாடுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். வேடனுக்கு என்ன இஷ்டம்? வேட்டையாடும், மிருகங்களை கொல்லணும். அதே போல என் மனசுல மிருகம் இருக்கும். என்ன மிருகம் இருக்கு? இப்பதான் சொன்னேன், ஆசை, விருப்பு, வெறுப்பு, மோகம், வயத்தறிச்சல், இவைகள்லாம் என்னால கொல்ல முடியல. நீங்களும் ஆதிக்கிறாதன் அதுல ட்ரெயின் ஆயிருக்கள், வேடனா இருக்கு. ஆகையால் இதெல்லாம் ஒவ்வொன்னா கொண்டு விடுங்க. கொன்னா எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு என்னடா உங்க தொழிலோ இது? பகவானுக்கு என்ன தொழில்? பக்தாளுடைய மனசை சுத்தப்படுத்தி, பக்தாளுடைய மனசை சுத்தப்படுத்தி அவளுக்கு மனசு நிம்மதி கொடுக்கலாம்.
அவர் மனசு நிம்மதியை கொடுத்தா அப்புறம் நீங்க பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. பகவானை நானே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சா நடக்கிறது இல்ல. ஏன்னா இந்த எண்ணங்கள் தான் அதிகமா இருக்க. அந்த பரமேஸ்வரன் பக்தி செலுத்தி அந்த பரமேஸ்வரன் ஒவ்வொன்னா நம்ம கெட்ட எண்ணங்கள்லாம் அழுத்தினாரையானால் அப்பொழுது மனசு சாந்தி வரும். மனசு சாந்தியா இருக்கும் பொழுது அதை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, பகவான் நாம அவ கேட்டுட்டோம்னு வச்சுங்களேன், பகவானுடைய பக்தி மனசுல வளரும். பகவானை கண்ண மூடினா அவரை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஞானம் தானா ஓடி வரும். போன ஸ்லோகத்துல பராவித்யான்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பராவித்யா எப்படி வரும்? பக்தி பண்ணுங்க, அவருடைய நாமாவை சொல்லுங்க, அவரை எனக்கு வேதாந்தத்துக்கு இடம் கொடுங்கோன்னு பகவானை பிரார்த்திங்க, நான் கேட்கிற மாதிரி எனக்கு பண்ணுங்க. சொன்னப்ப எனக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லக்கூடியதான குருவை கொடுங்க, பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஆகையால் மாத்சர்ய மோகாதய தான் ஹத்வா முருகையா வினோத ருச்சிதா லாபம் சம்பிராப்தி. தான் ஹத்வா அந்த மிருகங்களை கொண்டுட்டு முருகையா வினோத ருச்சிதா லாபம். இந்த வேட்டாடுறதுன்றதுல இருக்க அந்த வழக்கத்துல இருக்கல அந்த ஒரு சந்தோஷமும் நீரும் பெறுவேன். என்ன எப்பவுமே மனசு எப்படின்னா நம்ம எங்க இருக்குமோ அவளோட இருக்கு, அது மாதிரி இருக்கு. சிரிச்சுட்டு இருக்கிறவாளோட நம்ம இருந்தோம், ஏன்னா நம்ம மனசு சிரிக்கும். அழுதுட்டு இருக்கிறவாள் சில பேர் பாருங்க, எப்ப பாருங்க மூக்கால அழுதுட்டே இருப்போம், அது சரியா இல்ல இது சரியா இல்ல, அப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படி. அவளோட இருந்தா நம்மளும் அப்படிதான் ஆகும். நல்லவாளுடைய சத்துகளோட இருந்த பாருங்க மனசே கெட்ட எண்ணமே வராது. அவள்ல இருக்கிற பரியந்தான் நல்லதாகவே சாந்தமாகவே இருக்கும். ரமணமாசத்துல போய் உட்கார்ந்துன்றதா ரொம்ப பேர் பார்னர்ஸ் எல்லாம் தான் உட்காருவோம். எதுக்கு? ஏதாவது அவர் சொல்ல போறாரு, உபதேசம் பண்ண போறாரு, ஒண்ணும் கிடையாது. அவர் பாட்டுக்கு இருக்கா, இவ பாட்டுக்கு இருக்கா. 2 மணி நேரம் அப்பாடான்னு போறான். என்ன சார் பண்ணினா? ஒண்ணும் பண்ணல அவர். ஒண்ணும் பண்ணாம இருந்ததுதான் தான் சார், ஏதோ பண்ணினா தானே வம்பு, விவகாரம் பண்ண ஒண்ணும் பண்ணல அவர். மன சாந்தமா இருந்தது, உங்க மனசும் சாந்தி. அதே போலதான் சத்துகளோட நம்ம இருந்தாலும் நமக்கு சத்குணங்கள் வரும், அல்லது இருக்கிற துர்குணங்கள் நம்ம விட்டு போகும். ஆகையால் என் மனசுல இருக்கக்கூடியதான துர்குணங்கள்லாம் போக்கும்படி பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு இருப்பிடம் வந்தது, உங்களுக்கு ஆனந்தமா, உங்களுக்கு தொழிலும் ஆச்சு, இருப்பிடமும் ஆச்சு, எனக்கும் சந்தோஷம் ஆச்சு. ஆகையால் இப்படி பண்ணுங்க. மகச்சா ஆகையால் தான் சொல்றேன், பரமேஸ்வர என்னை விட்டு போக வேண்டாம். மகச்சோ கிரிசோ மயேவ வாசம் குரு, என்னிடலே வாசம் குரு. சுவாமின் ஆதி கிராதா, முதல்ல கிராத்தனா இருந்ததே. மாமக மன காந்தார சிமந்தரே, என்னுடைய மனசு எனக்கு கூடியதான காந்தாரம் இந்த காடு, இது இந்த காட்டுக்குள்ள இருங்க. இது சிமாந்தரேன்னு இருக்கு, அந்தரேன்னு எண்டுன்னு நினைக்கப்படாது. ஸ்வப்னாந்தம் ஜாகரிதான் தஞ்ச உபவுயேனான் உபஸ்யதி அப்படின்னு கட்டோபனிஷத். ஸ்வப்னாந்தம்னா சொப்னம்னு அர்த்தம், சொப்னத்துடைய முடிவுன்னு வச்சுக்கோ. சம்ஸ்கிருதத்துல அந்தம்னா அதுவில்னு அர்த்தம். ஸ்வப்னாந்தம் ஜாகரிதான் தஞ்ச, ஸ்வப்னத்திலையும் ஜாகிரத்துல. அல்ல காந்தாரம்னு என்ன அர்த்தம்? இந்த காட்டுக்குள்ள காந்தார சீமந்தரே வர்த்தந்தே பகுஷோ மிருகாக. நம்ம மனசுல கெட்ட எண்ணங்கள் இருக்குன்னு யார் அறிந்துக்கிறானோ முன்னுக்கு வந்துட்டான். எப்பவுமே என்ன தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு இது தெரியல, குருவை கேட்டு இது தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் எப்ப வந்திருக்கோ, நம்மளுடைய அகங்காரம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கோ, அன்னைக்கு அவனுக்கு பகவத் அனுகிரகம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆயால் வர்த்தந்தே பகுதோ மிருகாமதஜுட மாத்சர்ய மோகாதய தான் ஹத்வா. அந்த குணங்கள்லாம் கொண்டு விடுங்க. அந்த மிருகங்களை கொன்றா போல என் மனசுல இருக்கிற கெட்ட குணங்களை நீக்கி விடுங்க. மிருகயா வினோத ருச்சிதா லாபம் சம்பிராப்தி. மிருகயா வினோத ருச்சிதா லாபம், இந்த கெட்ட குணங்களையே நீக்கத்தினால ஏற்பட்டதான ஒரு லாபம் என்ன? ஜீவ பிரம்மக்கியம். நீங்க முதல்ல என்ன நினைச்சங்கள், உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜீவர்கள்லாம் என்ன அடையணும், அதானே அபிப்பிராயம். தெய்வீ கேடா குணமயே மம மாயா துரத்திய மாமேவய பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. பகவான் என்ன நினைக்கிற, இந்த ஜீவர்கள் எல்லாம் நல்ல வழிக்கு வரணும். அதனால தானே அவருக்கு பசுபதினு பேரு. பசுக்களாவே இருக்கான். ஆணவ மலம், ஐக்கிய மலம், கார்மிக மலம், இந்த போக மாட்டேங்கிறது இவருக்கு. சரீரத்துல மலம் இருக்க, ஏன் எத்தனையோ ஜென்மாக்கள்ல கர்மாவை பண்ணி 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 அவைகள்லாம் சரீரமா மாறி. சரீரம் பார்க்கறதுதான் நன்னா இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். எதிராள்னா சொல்லணும் நன்னா இருக்கா இல்லையா. ஆனா விவகாரம் நமக்கு நம்ம நன்னா இருக்கோம் தான் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த சரீரத்தை மேல் தோல் எடுத்து விட்டா எப்படி இருக்கும்னா, இங்க கடையில தொங்க விட்டுருக்கேன் பாருங்க ஆடை, நம்ம சரீரமும் அப்படித்தான் இருக்கு. ஒன்னும் வித்தியாசமே வேண்டாம். விவகாரம் எப்படின்னு அவ்வளவு கோரம், நம்மளால மூக்க திறந்துட்டு இருக்க முடியாதுன்னு அவ்வளவு நாட்டம் இருந்த போதிலும் அந்த சரீரத்துக்கு நம்ம நமக்கு என்ன அபிமானம், என்ன கௌரவம்.
அதை 3 வேளையும் குளிப்பாட்டி அதுக்கெல்லாம் பவுடர் பூசி அதுக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணி பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். நான் அழகுன்னு நினைச்சுட்டு இருக்கேல, சொல்ல முடியாது. இந்த சரி எப்ப நின்னோன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்தியஸ்வாச கிமயமதவா உபந்திய டாக்டர் ஏதாவது பர்மிஷன் கொடுப்பாரா, கேரண்டி கொடுப்பாரா? பகவான் தான் கொடுக்கணும் கேரண்டி. அவர் 100 வருஷம் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டா சொல்லி கொடுத்துட்டார். ஒருத்தர் சொன்னார், இந்த ஊருக்கு வர்றப்பவே டேங்க் ஃபுல் பண்ணி அனுப்பிச்சிருக்கான், அது இப்ப ரிசர்வ்ல ஓடிட்டு இருக்கு, ரீஃபில் பண்ண முடியாது, அவ்வளவுதான், போனது அவ்வளவு கட்டார்ப்பணம், இருக்கிறதுக்குள்ள வேதாந்தா படிங்கன்னு. பகவானை தெரிஞ்சுக்கோ, எத்தனை நாள் இருக்கோ அதுக்குள்ள பகவானை தெரிஞ்சுக்கோ. ஆகையா ஹே பரமேஸ்வர, நீ நினைச்சதான ஒரு பதார்த்தம் என் மனசு சுத்தி ஆளும் நினைச்சதே அதையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் என்ன பண்ணா அன்னஸ்வாமிருடையா வினோதரிச்சிதா லாபம் பிராப்தி இப்படி சொல்லி இதுக்குள்ள இந்த காடுன்னு சொன்னேனோ இல்லையா, காட்டுக்குள்ள நீங்க எப்படி சிம்மம் மாதிரி இருங்க, காட்டுக்குள்ள சிம்மம் மாதிரி கரலக்ரமிருக கரீந்திர பங்கோ கனஜப்தோல விகண்டனோஸ்த ஜந்து ಗಿರಿಶೋ ವಿಷದಾಕೃತಿೋ ಹರೇ பஞ்சமுகஸ்தி மே குதோபி. ஏ பரமேஸ்வர, நீங்க என் மனசுக்குள்ள இருந்துட்டு எனக்கு பயம் போயிடும். உங்களை கண்டுன்னு எல்லாம் பயப்படுறது. விஷாஸ்மத்வதே விஷோதேதி சூரிய மிருத்யுர்தாவதி பஞ்சமா. அந்த பிரம்மத்தினுடைய பயத்தினாலதான் சூரியன் உதிக்கிறார், சந்திரன் உதிக்கிறார். இல்லைன்னா கரெக்டா அந்த டைம் கரெக்டா உதிக்கிறாரு. பஞ்சாங்கத்துல 5:55 5:55 இப்பதான் சூரியன் உதிக்கிறார். ஏன் சார் ஒரு நாள் அது லேட்டா வர மாட்டாரோ, இல்ல ஒரு நாள் சீக்கிரமா வந்து விடவாட்டா? அந்த டைம்ல வரணும். காத்து என்னைக்காவது நான் அசைய மாட்டேன் சார், ஒரு நாளைக்கு ரெஸ்ட் லீவ் இன்னைக்கு எடுத்துட்டாருன்னா நம்ம கதி என்ன? உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு. ஒரு நாளைக்கு அக்னி பகவான் ஸ்ட்ரைக் பண்ணான்னு வச்சுங்க, பேங்க் ஸ்ட்ரைக், IOB 3 days ஸ்ட்ரைக். நான் யாரோ விவகாரம் என்னடா அவன் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு. நெருப்பு ஸ்ட்ரைக் பண்ணா காலமே காபி கிடையாது, சுடாது. ஆனா விவகாரம் அப்படின்னார், ஏதாவது நடக்கிறதா? ஏன்? பகவான் இடத்துல பயம். அதே மாதிரி ஹே பரமேஸ்வர, காட்டுல இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளும் சிங்கத்தை கண்டு பயப்படுறது, நீங்களும் சிம்மம் மாதிரி எனக்குள்ள இருந்தா. ஆமா, என்ன போய் சிம்மம்னு சொல்றீங்கள, என்ன? சிம்மத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பஞ்சாஸ்தியம் பேர். 5 வாய் இருக்குன்னு ஒரு அர்த்தம். அதோட என்ன, அது விஸ்தாரமா இருக்கக்கூடியதான வாய் இருக்குன்னு அர்த்தம். பச்சி விஸ்தாரிங்கிற தாத்து. பஞ்சபாத்திரம்ங்கிறோம். அதுக்கு என்ன பஞ்சபாத்திரம் 5 பாத்திரமா வச்சுட்டு இருக்க, ஒரு பாத்திரம் தானே, ஒரு பாத்திரத்தை வச்சு பஞ்சபாத்திரம்ங்கிற. பஞ்சான என்ன அர்த்தம்? அது திறந்த வாய் இருக்கக்கூடியதான பாத்திரம். அந்த பாத்திரம் வைடா இருக்கு, அதனுடைய கழுத்து. சோ அதுக்கு பஞ்சபாத்திரம்னு பேர். அதே மாதிரியே திறந்த வாய் இருக்குன்னா விஸ்தாரமான வாக்கு இருக்கிறதுனால பஞ்சாஸ்தியம்னு பேர். சிம்மத்து இங்க பரமேஸ்வரனுக்கு பஞ்சாஸ்தியம் பேர். 5 வாய் இருக்கு. சத்தியவஜாதம், வாமதேவம், அகோரம் இப்படின்னு 5 தலை இருக்கு. 5 தலையில 5 வாய் இருக்கோ இல்லையா? பரமேஸ்வரனும் பஞ்சாஸ்தியம் தான், சிம்மமும் பஞ்சாஸ்தியம் தான். காட்டுக்குள்ள சிம்மம் இருக்கு, என் மனசுங்கிற காட்டுக்குள்ள சிவன் இருக்க. சிம்மம் இருந்தா பிராணிகள் பயப்படும், பரமேஸ்வரன் எனக்குள்ள இருந்தனா உலகமெல்லாம் பயப்படும். எனக்கு பயம் இல்ல. பார்த்தேடா, நீங்க இங்க வரலாமே. கரலக்ன மிருக கரீந்திர பங்கா, கரலக்ன மிருகா. அந்த சிம்மம் என்ன பண்றது தெரியுமா? மான் இருந்தா மானை பிடிச்சுட்டு இருக்கு, மானை கொண்டு எடுத்து அது ஓடி போயிட்டு போறதுன்னு பிடிச்சுட்டு இருக்கு ஒரு கையில. அதே போல பரமேஸ்வரனும் கையில மானை பிடிச்சுட்டு இருக்க. பரமேஸ்வரன் கையில இருக்கிற மான் என்ன தெரியுமா? உங்க மனசு. இந்த மனசு வேகமா ஓட ஓட அந்த மனசை ஓடாம கையில பிடிச்சுட்டு இருக்காராம். பரமேஸ்வரன் பாருங்க, கையில மானை பிடிச்சுட்டு இருக்க, பின்னு 2 காலையும் பிடிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி சிம்மம் என்ன பண்ணிருக்க, மானை அடிச்சது அந்த மானை ஓடி போயிட்டு போறதுங்கிறதுக்காக பிடிச்சுட்டு இருக்கான். கரலக்னமிருக கரீந்திர பங்கா. அதே போலயே அந்த காட்டுல இருக்கக்கூடியதான யானை எது, சிம்மம் என்ன பண்ணி தெரியுமா? நான் யானையை கொண்டு. அதே போல என் மனசுக்குள்ள ஒரு பரமேஸ்வரன் இருக்கார், இவரும் சிம்மம் தான், இவரும் ஒரு பஞ்சாஸ்தியம் தான். இவர் என்ன பண்ணினா கரீந்திர பங்கா, கஜாசுரனை கொண்டார். அங்க கரீந்திரன் தான் யானை, யானைய கொன்னது சிம்மம். இந்த பரமேஸ்வர சிம்மம் எதை பண்ணினார்? இவரும் யானைய கொன்னார், கஜாசுரனை கொன்னார். கொன்னுபிட்டு அவருடைய தோலை கிழிச்சு அது வஸ்திரமா கட்டிட்டு இருக்க. அவர் என்ன வஸ்திரம்? அவருக்கான சில்க துணி வாங்கி தரலையா? நீங்க எத்தனை பேர் வாங்கி கொடுத்தார்? இல்ல, அவர் பார்த்தார். அரக்கனா இருந்த போதிலும் அவனை கொன்னாலும் அவன் நல்ல இடத்துக்கு போகணும், அவன் பொருளை நான் எடுத்துக்கணும், அவன் என்னிடத்திலேயே இருக்கான். குருத்தனா இருந்தாலும் பரமேஸ்வரன் கோபம் வந்தாலும் அந்த கோபமானது மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் பண்ணும்.
அந்த கஜாசுரன் அவ்வளவு கொடுமையா இருந்தான். அவனை கொன்னார். ஏன்னா அவனை அன்னைதான் மாத்த முடியல. அவனுடைய மனசு அப்படியே கெட்ட வழியிலேயே போயிருந்தது. கொன்னார். பிறகு தன்னோட செத்துட்டார். அதனால அவருடைய சரீரத்தை தோலை தான் வஸ்திரமா கட்டின்றார். அப்படி கஜேந்திர கரீந்திர பங்க கனசார்தோல விகண்டனோக்த ஜந்தோ கனசார்தோல. அதே போலயே ஒரு பெரிய புலி, அந்த புலியை கொன்னுட்டார். யார? சிம்மம் கொன்னது. அதே போல எங்க பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? அந்த சார்ந்தோர புலி வேஷம் போட்டிருக்க கூடியதான ஒரு அரசனை கொண்டாடுறான். கனசார்தோல விகண்டனோக்த ஜந்தோ ஏ கிரிஷா விஷதாக்கிருதிஷ்டோ கோஹரே. விஷதாக்கிருதி விஸ்தாரமான ஆகாரம் இருக்கக்கூடியதான தாங்கள் என்ன பண்ணா? இந்த சிம்மமும் எப்படின்னு அதுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி, முகம் மட்டும் ஒரு பேர், அந்த பிடரி மயிரும் அதுவும் பார்த்து இடையானா சிம்மத்தை நடுங்கி போயிடுவாள். சிம்மத்தை பார்த்து பிராணம் நம்ம போறதா ரொம்ப பேருக்கு. சிம்மம் கண்டா அவ்வளவு பயம். யானைக்கு சிம்மத்துல சொப்னம் வந்தாலே என்ன யாரை பிராணம் விட்டுருவான். ஆனா சிம்ம சொப்னம்னு சொல்ற பாருங்க. மற்றவர்களுக்கு இல்ல, யானைக்கு மட்டும். ஏன்னா அந்த யானைக்கு முன்னால எந்த பிராணி வந்தாலும் யானை ஜெயிக்க முடியாது. அதை துதிக்க அதை புடிச்சு துணி துவைக்கிற போல ஒரு அடி அடிச்சதுன்னா எலும்பு தனித்தனியா வெளியில வந்துடும். அவ்வளவு பலம் யானைக்கு. ஆனா சிம்மம் என்ன பண்ணும்? சைடுல போய் நேரா என்ன பண்ணும்? அதனுடைய கண்டஸ்தலத்துல மேல ஏற உட்காரும். மேல உட்கார்ந்து விட்டா அதனுடைய கண்டஸ்தலத்தை உடைக்குமா. ஒரே அடி யானை கிருஷ்ணார்படம். அந்த பலம் இருக்கு. ஆகையால் தான் யானையை கண்டா சிம்மத்துக்கு, யானைக்கு சிம்மத்தை கண்டா பயம். சிம்மம் சொப்னத்துல வந்தாலே யானை பிராண விட்டுரும். அந்த அளவுக்கு பயம் இருக்க காரணம் என்ன? அதனுடைய பலம் ஒண்ணு, அதனுடைய முகமானது அவ்வளவு விஸ்தாரமா இருக்கு. என்ன யாரை பார்த்தாலும் முதல்ல நீங்க எதை பாக்குற? அவளுடைய முகத்தை பாக்குற. பார்க்கும் பொழுதே சில பேர் பார்த்தா நமக்கு எதோ சந்தோஷமா சாந்தமா இருக்கு. சில பேர் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்ன சார் பண்ண போற? ஒண்ணும் பண்ண மாட்டான் நம்மள. என்னன்னா ஒருத்தர் பார்த்தாலே, சில பேர் பார்த்தாலே கண்ணை அந்த பக்கம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நேரம் பார்க்கவே பயமா இருக்கு. சில பேர் அப்படி இருந்துருக்கா. விவகாரம் நடனர் அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது. கிளாஸ்ல இருக்கிறவங்க சாந்தமா இருக்கிறவா. இங்க வந்த வாழலாம். எல்லாத்தையும் விட்டு தெரிஞ்சுக்கணும், பகவானை தெரிஞ்சுக்கணும், அந்த வாழாத்தியம். ஆனா சில சமயத்துல பார்த்தேன்னா சில பேர் பயமா இருக்கு. அதே போல இங்க சிம்மத்தை கடா பயமா இருக்கே. பரமேஸ்வரா விஸ்தாரமா வாழ்ந்திருக்கு. எங்கேயும் விஸ்தாரம் ரொம்ப பெரிய உருவமா இருக்கலே பரமேஸ்வரா என் மனசுல இருந்தா. அதனால என்னாச்சுன்னு பஞ்சமுகோஸ்தமே குதோபி. நீங்க இருக்கும் பொழுது எனக்கு எது பயம்? ஏன்னா மனுஷனை வாட்டுறது பயம். எல்லாத்த விட இவனுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? எல்லா பயமும் இருக்கு. முதல்ல ஒரு பயம் என்ன? மரணம் எப்ப வரும். இன்னொரு பயம் என்ன? கடைசி வரைக்கும் நம்ம சௌக்கியமா இருப்போமா இல்லாம இங்க இருக்க போறா. ஆனா எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கு சார். என்ன ஆச்சுன்னு குழந்தைகள் என்னன்னா பார்த்துப்பாடா. நீங்க உங்க அம்மா அப்பா பார்த்துட்டாலும் அவ பார்த்துப்பாடா. உங்களுக்கு என்ன பயம்? ஏதாவது காசு கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும். ஏதோ காசு இருந்தா எல்லாம் ஆயிடுவேன். இருந்தாலும் இவன் என்ன என் கால நிக்கணும், பென்ஷன் வேணும், ஏதாவது காசு இருக்கணும். சரி, அது வரைக்கும் எந்த வரும்? வியாதி வராம இருக்கணும். வியாதியும் வந்தாலும் சரியான டாக்டர் கிடைக்கணும், மருந்து கிடைக்கணும். எத்தனையோ விவகாரங்கள் இருக்கு. பயம்னு பறந்து அது பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு போயிட்டே இருக்கு. இதுக்காக இன்சூரன்ஸ் பண்றான். இன்சூரன்ஸ் பண்ணா அவன் என்ன சார் பண்ணுவான்? போன பிறகு காசு கொடுப்பான், இருக்கிற கொடுப்பானா. இருந்தாலும் பைத்தியக்காரர்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். எல்லாரும் இன்சூரன்ஸ் பண்றது யாருக்கு? நீங்களே போன பிறகு மற்றவர்களுக்கு காசு வந்தா என்ன, இல்லாதவனா என்ன. இருந்தாலும் என்னடா அது பண்ணணும். அவன் பிராணனுக்கு இன்சூரன்ஸ் பண்ண மாட்டான். அது அவனுக்கே தெரியாது. அவனே பயந்துனா இருக்கான். அவன் என்ன, நீங்க போயிட்டேன்னா யாரு கேட்கிறடோ அவளுக்கு காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். போன பிறகு அவன் என்ன பண்றான் தெரியுமா? அதுல ஒரு சின்ன பிரிண்ட்ல போட்டிருக்கு, சார் இந்த இது சரியா இல்ல அது சரியா 100 தானே அலக்க வைக்கான். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் அவன் கம்பெனி போயிட்டு சார் விவகாரம் முழுக்க. இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கான் லோகத்துல. இப்படி மனுஷாளுக்கு பயம்னு பாருங்க, பயத்திலேயே ரொம்ப பேர் இருந்தாங்க. இந்த டென்ஷன்ங்கிற டென்ஷன் என்னது? பயம்தான் டென்ஷன். நமக்கு பிடிக்காத செயல் நமக்கு சேருமோ எனக்குடையதான எண்ணத்துக்கு டென்ஷன் பேர். நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு இன்னைக்கு என்ன டென்ஷன்? வரத்தானே வர போறது. நீங்க டென்ஷன் பண்றதுனால வராம போயிடுமா? இல்ல டென்ஷன் பண்றதுனால ஃபெயில் ஆனவ பார்த்தா போறானா? ஆனது ஆக போறது. அப்படி சொல்லி பாருங்களேன். என்ன உமக்கு வந்தா தெரியுமா? விவகாரம் முழுக்க எல்லாரும் என்னடா ஒத்துக்க வேண்டாம் விவகாரம் முழுக்க. ஆனா பயம் இருக்கு. எல்லா
கவலையோட இருந்ததான ஒரு கவலை பயம்தான். நமக்கு வேண்டியது நான் எது நினைக்கிறேனோ அதுக்கு மாறுதலா ஆகிவிடுமோ எனக்கூடியதான எண்ணம் தான் பயம். அது இருக்கு. அது என்ன, நான் என்ன காமாட்சி காடமவலம் கட்டாட்ச எட்டு பரமாத்மாவுடைய காலை பிடிச்சிருக்கேன், நான் சௌக்கியமா இருப்பேன் அந்த எண்ணம். ஆகையால் தான் சொல்றார் பஞ்சமுகோஸ்தமே குதோபி பரமேஸ்வர, நீங்க என் மனசுல இருக்கேன்னா எனக்கு பயம் இல்லாம இருக்கும். ஆகையால் பரம நீங்க சிம்மம் மாதிரி. என்ன சிங்கமும் மான பிடிச்சுட்டு இருக்க, நீங்களும் மான பிடிச்சுட்டு இருக்க. சிம்மமும் யானையை கொண்டு இருக்க, நீங்களும் கஜாசனை கொண்டு இருக்க. சிம்மமும் என்ன பண்ணிருக்க, சார்தூலத்தை கொண்டு இருக்க, புலியை கொண்டு இருக்க. நீங்களும் புலிய அந்த அசுரனை கொண்டு இருக்க. அதே போலயே எத்தனையோ ஜந்துக்களை கொண்டு இருக்க. ஏ பரமேஸ்வரா, நீங்களும் விஸ்தாரமாக பார்க்கறதுக்கு பயங்கரமான ஒரு உரத்தோட இருக்க. ஆகையால் நீங்க எனக்குள்ள இருந்தீங்களேயானால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஜபம் பண்ணும் பொழுது பூர்பூசுரோமதி திக்பந்தா அப்படின்னு தலையை சுத்துறான். ஏன்னா தலையை சுத்தி இதை போட்டனா இல்ல விவகாரம். என்னை சுத்தியும் பகவான் இருக்கார். என்னுடைய ஒரு ஜபத்துக்கு விக்ரம் வராம இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்றேன். காயத்ரி மந்திரம் பண்ணப்படுறது பூர்பூசுரோமதி திக்பந்தா, திக்குக்களை பந்தனம் பண்ணிருக்கேன். எல்லா திக்குல இருந்து கெட்ட எண்ணங்கள் என்னை வந்து சேரப்படாது. அப்புறம் ஏன் சார் திப்பி மொக்கா பண்ணலைன்னா ஒரு எண்ணமும் வராது. உமக்கு நமக்கு எண்ணம் தானே வேணும். அவன் எப்படி போனானோ இது எப்படி வேணும், அதனாலதான் திக்கு மொக்கம் பண்றாரு. விவகாரம் ஜபம் பண்ணும் பொழுது இருக்கு பரமேஸ்வரனுடைய தியானம் பண்ணிருக்க. ஏ பரமேஸ்வர, பஞ்சாத்தியம் நீங்களும் ஒரு இது மாதிரி சிம்மம் மாதிரி என் மனசுல தாங்கள் இருந்தேனால் நான் பயம் இல்லாம இருக்கேன். ஆகையால் என் பயம் போக்குறதுக்காக உங்களை பிரார்த்திக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்துல கரலக்ரமர்கரீந்திரபங்கோ கனகர்தூல விகண்டனோஸ்தஜந்து கிரிஷோ விததக்ரதித்தேதக்குஹரே பஞ்சமுகோஸ்திமே குதோபி அப்படின்னு 44 ஸ்லோகமா இருக்கு. அடுத்தது பகவானுக்கு வந்து இந்த மனச ஒரு பட்சியா சொன்னார். மனச பலதான் காடா சொல்லியிருக்கார். அதே போல அடுத்தது மனச ஒரு பட்சியா அழகா சொல்ல போற. இது அடுத்த